ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வெள்ளி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலன்ட்டு வள்ளி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லு வேலா, நீ கண்டிப்பாக வீரசேகரன் இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியுது. அப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ உண்மையை சொல்லு. நீ எதுக்காக கோர்ட்டில் இந்த மாதிரி நீ பேசாமல் இருக்கிற, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப வள்ளி வேலன் கிட்ட கேட்கவும் வேலன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்க. ஆமாம் வள்ளி, நீ சொன்ன மாதிரிக்கு இதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ வீரசேகரன் அவங்க வேலனுக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோன் பேசவும் அதை எல்லாத்தையும் ஜானகி கேட்டிருந்தாங்க. உடனே ஜானகி சொல்கிறாங்க, நீ உயிரோட இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருப்ப, வேலனை நல்லபடியாக வாழ விட மாட்டேன், வழியோட சேர்ந்து உன்னுடைய கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜானகி பார்த்தோம்னா வீரசேகரனோட கதையை முடிச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக வேலனும் வந்துருந்தாங்க. எதுக்குமா நீங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணினீங்க அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருவேலா, இதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்ட்டுருந்தாங்க. ஆனால் ஜானகி அவங்க கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கதையை வேற யாரோ வீரசேகரனோட கதையை முடிச்சிருக்கிறாங்க. இது தெரியாமல் அவங்க ஜானகியும் வேலனும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ ஜானகி தான் கதையை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பழியை பார்த்தோம்னா வேலன் சுமந்துக்கிட்டுதாங்க. இதை வள்ளிக்கிட்ட சொல்லவும் எனக்கு தெரியும் இந்த மாதிரிக்கு தான் ஏதாவது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா வள்ளி சொல்கிறாங்க, உன்னை கண்டிப்பாக நான் இந்த மாதிரிக்கு விட மாட்டேன், நான் சொல்கிறத கேளு அப்படிங்கும்போது இல்லை ஜானகி அம்மா காப்பாற்றுறதுக்காக அந்த பழியை நான் சுமக்கலான்னு நான் தயாராகிட்டேன், நீ இதுக்கு மேலே நீ இதை பற்றி எதுவுமே நீ பேசாத அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி ஜானகிட்ட கேட்குறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் வள்ளி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அந்த தப்பில் அவன் பலிகடா மாட்டிக்கிட்டான், நான் அவனை வேண்டாம் நானே சரணடைஞ்சிறதுன்னு எவ்வளவோ வேலன் கிட்ட சொன்னேன், ஆனால் வேலன் கேட்க மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வள்ளிக்கு சந்தேகம் வருது. அம்மா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் வள்ளி, நான் போய் அவனை போய் இந்த மாதிரிக்கு பண்ணும்போது அவன் அப்படியே அசையாமல் இருந்தான், அது மட்டும் இல்லாமல் அவன் கத்த கூட இல்லை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வள்ளிக்கு சந்தேகம் வருது. என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் வீரசேகரன்ட்ட நான் அந்த மாதிரிக்கு பேசிக்கிட்டு அவனுடைய வயிற்றுல இந்த மாதிரிக்கு நான் பண்ணினேன் குத்துனேன், அப்படி இருக்கும்போது அவன் அசையவும் இல்லை, அதே மாதிரிக்கு அவன் எந்த சத்தமும் போடவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வள்ளிக்கு சந்தேகம் வருது. அடுத்து பார்த்தோம்னா அவங்க லாயர் அழைச்சிக்கிட்டு நேராக வெள்ளைக்கோட்டு போட்டவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. வீரசேகரனோட ரிப்போர்ட்டை எனக்கு தர முடியுமா, எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்கவும் உடனே அவங்களும் சொல்கிறாங்க. இது சொல்கிறத கேட்கும்போது வள்ளிக்கு தெரிஞ்சிருது, அப்போ அம்மா எந்த தப்புமே பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு உண்மை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வள்ளி கோர்ட்டுக்கு தான் வராங்க. அப்போ கோர்ட்டில் அவங்க வேலன்கிட்ட நீதிபதி கேட்டுட்ருக்குறாங்க, நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் இருக்குது, நீங்கள் பேசுங்க, எதுக்காக நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு வேலன்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. ஆனாலும் வேலன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வள்ளி தடுக்கிறாங்க. ஐயா, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, வேலன் இந்த மாதிரிக்கு பண்ணலைங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வேலன் எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது வள்ளிக்கிட்ட ஆதாரம் இருக்குதா, என்ன சொல்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது உடனே என்னம்மா ஆதாரம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கவும் உடனே வள்ளி அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வேலனுக்காக வாதாடுறாங்களா, அந்த வக்கீல் அவங்க வெள்ளைக்கொட்டு போட்டவங்க சொன்ன அத்தனையும் அவங்க வேதனாகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க பணத்தையும் வாங்குறாங்க. இது எல்லாத்தையும் வள்ளி அவங்க வீடியோவை எடுத்திருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா நீங்களாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பணத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி அந்த லாயரை போட்டு கண்ணா பண்ணு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவர் தலை குனிஞ்சு நிற்கவும் உடனே நீதிபதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சரியான ஒரு ஆதாரத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா என்ன, பணத்துக்காக நீங்களாம் என்னையா படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி அவங்கள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேலனுக்கு ஒன்றுமே புரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன ஆதாரம் வள்ளி கொடுத்தா, இதை பார்த்துட்டு நீதிபதி இவ்வளோ கோவமாக பேசிட்டு இருக்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி அடுத்துதான் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், இவனுக்கு வேலனுக்கு எதிராக வேற ஏதாவது ஆதாரம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்களாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வேலன் கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு நம்ம லாயரை ஏற்படுத்தணும்ல, அந்த லாயர் வேதனாகிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க, அதை தான் நான் வீடியோவாக எடுத்துகிட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உனக்கு எதிராக இங்கே எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே வேலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் கிடையாது, அம்மாவும் தப்பு பண்ணலை, நீயும் ஒன்றும் பண்ணலை, அதுக்கு முன்னாடி வீரசேகரனுக்கு யாரோ இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க, அம்மா இந்த மாதிரிக்கு வீரசேகரனை இந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து இது பண்ணுறதுக்கு முன்னாடியே வீரசேகரனோட கதையை யாரோ முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது எல்லாமே வெள்ளைக்கோட்டு போட்டவங்க சொன்ன ஆதாரத்தில் தான் இருக்குது,
அப்போ அம்மாவும் நீயும் எந்த தப்புமே பண்ணலை, ஆக மொத்தத்தில் அவனை வேற யாரை தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க, அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லை இது எல்லாமே லாயருக்கு தெரியும், அதனால வேதனாகிட்ட போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் போய் அவர் போய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வேலனுக்கு புரிஞ்சிருது. ஓஹோ, அப்போது நம்ம எந்த தப்புமே பண்ணலையா வள்ளின்னு சொல்லும் போது, ஆமாம் அம்மா எந்த தப்புமே பண்ணலை, பண்ணாத தப்புக்கு தான் நீ இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வேலனுக்கு தூக்கி வரி போடுது. வள்ளி இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அப்போ அது யாருன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இறங்கியிருக்கிறேன், நம்மளுக்கு தான் அவர் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காருல, அதுக்குள்ளேயே நான் இப்படியே கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வள்ளி, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது, பேசாமல் விட்டுரு, நானே இந்த ஆபத்தில் சிக்கிக்கிடுது அப்படின்னு சொல்லும் போது, எப்படி வேலை தப்பு பண்ணாத ஒன்று நான் எப்படி விட முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க.